உங்கள் ஜங்கல் பிரதர்ஸ். பிரியாணி செய்யறதுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணுறாங்க. அரிசி இப்போ நம்ம பிரியாணி செய்யறதுக்கு எல்லாம் எத்தனை போகலாம் வாங்க நண்பர்களே. கல் தூக்க முடியாது தூக்க பையனுங்கிற நண்பர்களே. அடுப்பு செட் பண்ணுறதுக்கு வாங்க செட் பண்ணலாம். செட் பண்ணிட்டோம். குண்டா வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்குதான்னு. பக்காவாக இருக்கான் பையன் குண்டா. இப்போ நம்ம கட்டாலாம் எடுத்து போகலாம் வாங்க நண்பர்களே பிரியாணி செய்யறதுக்கு. இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டைகள் எல்லாம் பிரியாணி செய்யறதுக்கு யூஸ் பண்ணுங்க நண்பர்களே. அப்போ தான் தம் போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும், எரியறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நண்பர்களே. அப்போ தான் இந்த பெரிய பெரிய இடத்துல அரைக்கிறாங்களே கட்டை, அந்த கட்டையை யூஸ் பண்ணுங்கள். பட்டை லவங்கம் வெங்காயம் எல்லாத்தையும் வதங்குற வரையும் கலக்க சொல்லிக்கிறாங்க. கலக்கு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறாங்க. நல்லா கலக்கணும் நண்பர்களே. வதங்குற வரையும் தக்காளி போட்டாங்க. நல்லா வதங்குற வரையும் கலக்கிட்டாங்க. நம்ம தம்பி சிக்கனை போட்டாங்க. அதுக்கு மேலே சால்ட்டு போடணும் நண்பர்களே. சால்ட்டு போட்டு எலுமிச்சை பழம் புழிஞ்சிட்டாங்க. நம்ம சத்தி மிளகாத்தூள் போட்டாங்க. அப்புறம் மேலே போட வேண்டியது போட்டு தண்ணி ஊற்றிட்டு மூட்டாங்க நண்பர்களே. தம் போட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. சாப்பாடு ரெடி. கலர்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. சாப்பாடு பார்க்குறதுக்கே அப்படியே லுக்காக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஃபிஷ்லாம் வேறு வருது. எப்படி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிட்டு சொல்லுவான் தம்பி. இப்போ நம்ம சாப்பாடு போட்டுன்னு இருக்கோம். எப்படிப்பா இருக்கு? சூப்பராக இருக்கும் சாப்பாடு. சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்ணுக்கிறாரு. நெய் மறந்து போயிட்டார் சாப்பிட்றதில்ல.